தமிழ் சினிமால 2010 முதல் 2026 வரை ஒவ்வொரு வருஷத்திலும் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்கள் என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2010ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ராய் நடித்து வெளியான எந்திரன். இந்த திரைப்படம் உலகளவில் 290 கோடிகளை வசூல் செய்துள்ளது. 2011ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சூர்யா ஸ்ருதிஹாசன் நடித்து வெளியான ஏழாம் அறிவு. இந்த திரைப்படம் உலகளவில் 105 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2012ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் மற்றும் காஜல் அகர்வால் நடித்து வெளியான துப்பாக்கி. இந்த திரைப்படம் உலகளவில் 121 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2013ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் கமல்ஹாசன் இயக்கியும் அவரே நடித்தும் வெளியான விஸ்வரூபம். இந்த திரைப்படம் உலகளவில் 220 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2014ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் அனுஷ்கா நடித்து வெளியான லிங்கா. இந்த திரைப்படம் உலகளவில் 158 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2015ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷன்ல விக்ரம் மற்றும் எமி ஜாக்சன் நடித்து வெளியான ஐ திரைப்படம். இந்த படம் உலகளவில் 240 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2016ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் பா. ரஞ்சித் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் ராதிகா ஆப்டே நடித்து வெளியான கபாலி. இந்த திரைப்படம் உலகளவில் 295 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2017ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அட்லி டைரக்ஷன்ல தளபதி விஜய், சமந்தா, காஜல் அகர்வால், நித்யா மேனன் நடித்து வெளியான மெர்சல். இந்த திரைப்படம் உலகளவில் 256 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2018ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அக்ஷய்குமார் மற்றும் எமி ஜாக்சன் நடித்து வெளியான 2.0. இந்த திரைப்படம் உலகளவில் 675 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2019ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் அட்லி டைரக்ஷன்ல தளபதி விஜய் மற்றும் நயன்தாரா நடித்து வெளியான பிகில். இந்த திரைப்படம் உலகளவில் 300 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2020ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் நயன்தாரா நடித்து வெளியான தர்பார். இந்த திரைப்படம் உலகளவில் 250 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2021ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடித்து வெளியான மாஸ்டர். இந்த திரைப்படம் உலகளவில் 236 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2022ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் மணிரத்னம் டைரக்ஷன்ல கார்த்தி, விக்ரம், ரவிமோகன், ஐஸ்வர்யா ராய் மற்றும் த்ரிஷா நடித்து வெளியான பொன்னியின் செல்வன். இந்த திரைப்படம் உலகளவில் 486 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2023ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் நெல்சன் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மோகன்லால் மற்றும் சிவராஜ்குமார் நடித்து வெளியான ஜெயிலர். இந்த திரைப்படம் உலகளவில் 605 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தளபதி விஜய், பிரசாந்த் மற்றும் பிரபுதேவா நடித்து வெளியான தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த திரைப்படம் உலகளவில் 460 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா மற்றும் ஸ்ருதிஹாசன் நடித்து வெளியான கூலி திரைப்படம். இந்த படம் உலகளவில் 516 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. 2026ஆம் ஆண்டு தற்போது வரை தமிழ் சினிமாவில் அதிக வசூல் செய்த திரைப்படம் வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய், பூஜா ஹெக்டே மற்றும் மமிதா பைஜி நடித்து வெளியான ஜனநாயகன். இந்த திரைப்படம் இதுவரை உலகளவில் 320 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. இது இந்த படத்தின் 22 நாள் கலெக்ஷன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தமான தகவல்களை மேலும் தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.